இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓரியோ பால்ஸ், அது சாக்லேட் சிரப், 2 ஓரியோ பிஸ்கெட், ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை தூள் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஓரியோ பிஸ்கெட் இதில் 2-3 பீஸாக ஒடிச்சு ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி கூட இது. இப்போ நான் 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட்டையும் நான் இதோட ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா நம்ம நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இது கூட. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுறேன். இது கூட நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதிகமாக ஆட் பண்ணிட்டோன்னா உருண்டை பிடிக்க வராது. சப்போஸ் உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா பீனட் பட்டர் கூட இது கூட ஆட் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் கையில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தான் உருண்டை உருட்டுற அளவுக்கு வரணும். நான் கையில் மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறோம். இதை ஈஸியாக உருட்ட வரும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் உருண்டை மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா ஈவனாக அந்த கிராக் இல்லாமல் நல்லா ஈவனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 hour கிட்ட இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 hour ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி இதை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் சப்போஸ் சாக்லேட் சிரப் இல்லைனா கூட ஒரு சூடாக பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே டெய்ரி மில்க்கை ஒரு 3 நாள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் சிரப் மாதிரி அந்த சாக்லேட் இது ரெடி ஆகிடும். நீங்கள் அதில் கூட டிப் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை டிப் பண்ணி எடுத்ததை அதில் வச்சிட வேண்டியதுதான். இப்போ நான் இது மேலே இந்த ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள் இதோட ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேர்க்கடலை, முந்திரி, ஜெம்ஸ் இது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுத்த உருண்டையும் ரெடி பண்ணிட்டேன். இதில் நான் அந்த வேர்க்கடலை தூள் தூவிடுறேன். இப்போ இதே மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 minutes போல் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். இதை அப்போ தான் அது நல்லா செட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஓரியோ பால்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.